நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நெகமையா அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த பாடத்தை நாங்கள் தியானித்து கற்றுக்கொண்டு, அப்பா, தேவன் பெரியவர், எங்களால் செய்ய முடியாத எல்லா பெரிய காரியங்களையும் கர்த்தர் செய்வீங்க, கர்த்தருடைய நாமத்திலே பயபக்தியாய் இருப்பது மாத்திரமே இவைகள் எல்லாவற்றையும் அருளி செய்யும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். இந்த வசனத்தின் தியானத்தின் போது கர்த்தர் எங்களோடு கூட இருந்து கேட்கிற வசனங்களை நாங்கள் கவனமாய் கேட்டு கை கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் இனிய நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த நெகமையா யாரு அப்படின்னு சொல்லி நம்ம அவருடைய சரித்திரத்தெல்லாம் பார்த்தோம். இவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனுஷன். தேவனுடைய அலங்கத்தை கட்டி முடிக்கும்படி எருசலேம் நகரத்தை சுற்றி இருந்த அலங்கம் என்பது சுவர், அதை கட்டினாதான் அந்த தேசம் பாதுகாப்பாக இருக்கும் என்பது. இவருக்கு சன்பர்லாத், அதுக்கப்புறம் தொபியா மூலமாக வந்த எச்சரிப்பையும் மூலமாக வந்த பிரச்சனையையும் கர்த்தர் எப்படி விடுவித்தார் என்பதையும் பார்த்தோம். இந்த அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம்னா, நெகமையா ஒரு அநியாயத்தை தட்டி கேட்குறார். அந்த அநியாயத்தை அவர் தட்டி கேட்கும் பொழுது அது பார்த்திங்கன்னா அது சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. ஏன்னா மொத்த பீப்புள் குரூப்பையே அவர் தட்டி கேட்கணும். அங்கே இருக்கிற எல்லாரையும், பெரியோர் சிறியோர், ஏழைகள் பணக்காரர், இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் எல்லாரையும் ஒன்றா வைத்து கர்த்தருடைய நீதி எல்லாருக்கும் பொது என்று சொல்லி எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு தைரியம், இதை நம்ம நெகமையா வாழ்க்கையில் பார்க்குறோம். இதில் என்ன விஷயம்னா, அவர் தட்டி கேட்டப்போ அந்த இடத்துல ஒரு மனம் திரும்புதல் உண்டாச்சு. கர்த்தருக்கு நேராக மக்கள் வழி நடத்தப்பட்டாங்க. ஒரு பெரிய மீறுதல்னால கர்த்தருக்கு விரோதமாக பாவம் பண்ணி நடந்து கொண்டிருக்கிற வேலை தடைபட்டு போகாதபடி தேவன் பாதுகாத்தார். அப்போது நெகமையாவுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வைராக்கியம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது தான். சரி, இது என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நெகமையா 5:1 ஜனங்களுக்குள் அநேகரும் அவர்களுடைய ஸ்திரீகளும் யூதராகிய தங்கள் சகோதரர் மேல் முறையிடுகிற பெரிய கூக்குரல் உண்டாயிற்று. அது என்னவென்றால், அவர்களில் சிலர், நாங்கள் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் அநேகரானபடியினால் சாப்பிட்டு பிழைக்கும்படி நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம் என்றார்கள். வேறு சிலர் எங்கள் நிலங்களையும் எங்கள் திராட்சை தோட்டங்களையும் எங்கள் வீடுகளையும் நாங்கள் அடைமானமாக வைத்து இந்த பஞ்சத்திலே தானியம் வாங்கினோம் என்றார்கள். இன்னும் சிலர், ராஜாவுக்கு தீர்வை செலுத்த நாங்கள் எங்கள் நிலங்கள் மேலும் எங்கள் திராட்சை தோட்டங்கள் மேலும் பணத்தை கடனாக வாங்கினோம் என்றும், எங்கள் உடலும் எங்கள் சகோதரர் உடலும் சரி, எங்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் சரி, ஆனாலும் இதோ நாங்கள் எங்கள் குமாரரையும் எங்கள் குமாரத்திகளையும் அடிமைத்தனத்திற்கும் உடன்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. அப்படியே எங்கள் குமாரத்திகளில் சிலர் அடிமைப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்களை மீட்க எங்களுக்கு நிர்வாகமில்லை. எங்கள் நிலங்களும் எங்கள் திராட்சை தோட்டங்களும் வேறே மனிதர் கைவசமாயிற்று என்றார்கள். அதாவது நெகமையா நியாயம் விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும்போது பார்த்திங்கன்னா என்ன நடக்குது, ஜனங்கள் எல்லோரும் கூக்குரலிடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுடைய கடன் தொல்லை, கஷ்டம், இதனால் நாங்கள் எல்லோரும் என்ன பண்ணிட்டோம், எங்களுடைய திராட்சை தோட்டங்களை இழந்துட்டோம், எங்கள் வீடுகளெல்லாம் நாங்கள் இழந்துட்டோம். ஏன்னா கடன் வாங்கினதுக்கு அடைமானமாக அதை நாங்கள் கொடுக்க வேண்டியதாயிற்று. ஈவன் வீடு வாசல் போனது கூட பரவாயில்ல, எங்களுடைய பசங்க எங்களுடைய பிள்ளைங்க இவங்களை நாங்கள் ஒரு அடைமானமாக வைத்து அவங்கள ஒரு அடிமையாக மற்றவங்களுக்கு விற்றுட்டோம். அவங்கள நாங்கள் திரும்ப மீட்டு கொள்றதுக்கு கூட எங்களுக்கு நிர்வாகம் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன ஒரு கொடுமையான சூழ்நிலை இருக்கும்னு சொல்லி யோசித்து பார்க்குறோம். ஏன்னா இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் பாபிலோன்லேருந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி தேவன் எழுப்பின ஒரு கூட்டம். இவங்க நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, எஸ்ரா என்கிற புஸ்தகத்தில் இவங்களை பற்றி முதல் முறையாக சொல்லப்படுது. இவங்க தேவனுக்கென்று வைராக்கியமாக புறப்பட்டு வந்த மக்கள்.
இவங்க எருசலேமில் வந்து குடியிருந்து இந்த அலங்கம் கட்டுற வேலையில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு இப்போ இவங்க கூடவே இருக்கிற சக யூதர்கள், வெல் ஆஃபாக இருக்கிற யூதர்கள் கடன் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஊரில் வந்து எதுவும் வேற எதுவும் இன்கம் சோர்ஸ் இல்லை. ஆகையினால அந்த ஊரில் ஒரு பிழைப்பு நடத்த முடியாமல் என்ன செய்கிறாங்க, மற்ற யூதர்கள்ட்ட வெல்த்தியாக இருக்கிறவங்ககிட்ட கடன் வாங்கி அவங்க வாழ்க்கையை நடத்துகிறாங்க. டேக்ஸ் வேற கட்ட வேண்டியது இருக்குது. ஸோ முடியல அவங்களால. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த கொடுமையான நிலைமையை நெகமையா பார்த்துட்டு நெகமையாவுக்கு மிகுந்த கோபம் உண்டாகுது. அது போட்டிருக்கு, அவர்கள் 6ஆம் வசனம், அவர்கள் கூக்குரலையும் இந்த வார்த்தைகளையும் நான் கேட்டபோது, நெகமையா கேட்கிறாரு, மிகவும் கோபம் கொண்டு பேச தொடங்குகிறார். என் மனதிலே ஆலோசனை பண்ணி பிற்பாடு பிரபுக்களையும் அதிகாரிகளையும் கடிந்து கொண்டு, நீங்கள் அவரவர் தங்கள் சகோதரர் மேல் ஏன் வட்டி சுமத்துகிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய சபையை கூடி வரச் செய்து. சரி, இந்த 7 வசனங்களுக்கு மத்தியில் நெகமையா வந்து யோசனை பண்ணுறாரு. அவருக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம். அது எதன் நிமித்தம்னு சொல்லி பார்க்குறோம். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? யாத்திராகமம் 22ல், உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்கள் போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம். அப்போ சிறுமைப்பட்டு இருக்கிற ஒரு இடத்துல நம்ம பணத்தை கொடுக்கும் பொழுது அதில் ஒரு லாப நோக்கத்தோடு கொடுக்கக்கூடாது, அதில் வட்டி வாங்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். உன் ஜனத்தில், என் ஜனத்தில் என்று சொல்கிறார். ஸோ விதின் த சில்ட்ரன் ஆஃப் காட் ஒருவருக்கு நம்ம கொடுக்கும்போது we should not try to get an interest out of it. very clear. ரெண்டாவது என்ன, லேவியராகமம் 25ல், உன் சகோதரன் தரித்திரப்பட்டு களைத்து போவதினால் அவனை ஆதரிக்க வேண்டும். பரதேசியைப் போலும் தங்க வந்தவனைப் போலும் அவன் உன்னோடு பிழைப்பானாக. நீ அவன் கையில் வட்டியாவது பொலிசையாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோடு பிழைக்கும்படி செய்வாயாக. அவனுக்கு உன் பணத்தை வட்டிக்கும் உன் தானியத்தை பொலிசைக்கும் கொடாயாக. அப்போது இதுவும் என்ன, ஒரு கூட பிறந்த ஒரு சகோதரன் அல்லது ஒரு உறவினன் தன்னுடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் இழந்து உன்கிட்ட வந்து நிற்கிறான். அவனை வந்து நீ ஆதரவு கொடு, அவன் உன்னோட தங்கி இருக்கட்டும், அவனுக்கு தேவையானதை கொடுத்து ஹெல்ப் பண்ணு. ஆனால் அவங்கிட்ட போய் நீ என்ன செய்யாத, அவனை கொடுமையாக நடத்தாத, அவங்க கையில் ஏதாவது வாங்காத என்று சொல்லி சொல்கிறார். இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜனத்தில் வந்து அந்த ப்ராமினன்ட் ஜூஸ், நல்ல ஒரு வசதியாக இருக்கிறவங்க கடன் கொடுத்துருக்குறாங்க, கொடுத்து நிறைய வட்டி வாங்கியிருக்கிறாங்க. அந்த வட்டி வாங்கினதுனால தான் இவங்களால் அந்த கடனை திரும்ப கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக ஜனங்க செய்கிற பாவம் என்பதை நெகமையா மனதில் ஆலோசனை பண்ணுறாரு. அதுக்கு பிறகு பிரபுக்களையும் அதிகாரிகளையும் கூப்பிட்டு கடிந்து கொள்ளுகிறாரு. இப்போ இந்த கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம்னு வந்துட்டாலே யோசித்து பாருங்களேன். நம்ம யாரை எளிமையாக கடிந்து கொள்கிறோம்? நமக்கு கீழே இருக்கிறவங்கள, ஒன்றும் அவங்க வேலை எதுவும் பேச முடியாதுன்னு இருக்கிறவங்கள நம்ம கடிந்து கொள்கிறோம். ஆனால் நமக்கு மேலே இருக்கிற பிரபுக்களையோ அதிகாரிகளையோ நம்மளால் கடிந்து கொள்ள முடியுதா? இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு பவர் இருக்குது, அதிகாரம் இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்து விடுகிறோம், அவங்க செய்கிற தவறுகளை நம்மளால் கடிந்து கொள்ள முடிவதில்லை. இது யதார்த்தம். ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில் எல்லோருக்கும் சமநீதி கொடுக்கப்பட்டிருக்கு. வார்த்தைக்கு மீறி யார் தவறு செய்தாலும் அதை கடிந்து கொள்ளும்படி தேவன் செய்கிறாரு. இப்போது தாவீது ராஜா தவறு பண்ணப்போ, மீறுதல் பண்ணி பாவம் பண்ணப்போ, நேத்தன் அவரை வந்து கடிந்து கொண்டார். ஆனால் அதை எப்படி பண்ணாருன்னா, டைரெக்டாக போய் கன்ஃபரண்ட் பண்ணல. நீ இந்த மாதிரி பண்ண பற்றியா, அதனால் ஆண்டவருக்கு மேலே கோபம் அப்படின்னு சொல்லியிருந்தா ஒருவேளை தாவீது மனம் திரும்பாமல் போயிருக்கலாம். ஆனால் அதை ரொம்ப ஒரு க்ளீனாக அவர் வந்து ஒரு கதை மாதிரி சொன்னார். சொல்லி அந்த கதை முடிவில் வந்து தாவீதே வந்து கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுற நேரத்தில்
நீ கர்த்தருக்கு விரோதமா நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால அதையும் செய்து கொள்வதற்கு ஒரு முறைமை இருக்குது. அத கர்த்தர் தான் கற்றுக் கொடுப்பாரு. நம்மளும் பார்த்தீங்கன்னா, இப்ப அதான் நம்ம பேசினோம். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம நல்ல விஷயங்கள சொல்லிக் குடுக்கணும். அதே நேரத்தில அவங்க பண்ற தவறுகள, மீறுதல்கள பார்க்கும்போது நம்மளால உடன்பட முடியல. நம்ம ரொம்பவும் பாதிக்கப்படுகிறோம். இப்படி நம்ம பிள்ளைங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அத நம்ம கண்டுகொள்ளாம சரி அது ஒரு காலகட்டத்தில சரியாகும் அப்படின்னு நம்ம விட்டோம்னா, அது பெரிய ஆபத்து. ஏன்னா, நமக்கு முன்பு தேவனை அறிவதற்கு முன்பு இந்த அறிவு இல்ல. இப்ப தேவனை அறிந்து கொண்டோம். ஆகையினால இப்போ நம்ம அப்படி இருக்க முடியாது. நம்ம அத கண்டிப்பா சரி செய்யணும். ஆனா சரி செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். தேவனிடத்துல பாரத்தோடு ஜெபிப்பது, தேவன் கொடுக்கிற தைரியத்துல நம்ம தைரியமாய் கடிந்து கொள்வது. இப்ப எப்படி நெகமையா கடிந்து கொண்டாருன்னு பார்க்குறோம். அவர்களை நோக்கி, புறஜாதியாருக்கு விற்கப்பட்ட யூதராகிய எங்கள் சகோதரரை நாங்கள் எங்கள் சக்திக்கு தக்கையாய் மீட்டிருக்கையில், நீங்கள் திரும்ப உங்கள் சகோதரரை விற்கலாமா? அவர்கள் நமக்கு விலைப்பட்டு போகலாமா என்றேன். அப்போது அவர்கள் மறு உத்தரவு சொல்ல இடமில்லாமல் மௌனமாய் இருந்தார்கள். பாருங்க, எதிர்த்து பேசுறவங்களால எதுவும் பேச முடியாத ஞானத்தை கர்த்தர் மாத்திரம்தான் கொடுப்பார். இப்போ இங்க என்ன இருக்கு? நெகமையா கேட்டார் ஒரு கேள்வி. ஏன்பா நம்மெல்லாம் தப்பு பண்ணோம். கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்தோம். ஆகையினால 70 ஆண்டு நம்ம நிலம், நம்மளுடைய ஊரு எல்லாத்தையும் நம்ம அந்நியன் கையில் ஒப்பு கொடுத்துட்டு எல்லாமே தீக்கிரையாக்கப்பட்ட பிறகு நம்ம போய் அடிமைகளை போல வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் பாபிலோனில். அதுக்கு பிறகு மீதோ பெர்சிய ராஜ்யம் வந்தது. கர்த்தர் நம்மை விடுவித்து நம்மை திரும்ப கொண்டு வந்துட்டார். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இவ்வளவு காலம் அடிமைத்தனம் பட்டிருந்தோம். நீங்கள் அதை பற்றி ஒரு பாடம் கற்றுக்கொள்ளாமல் உங்கள் சொந்த சகோதரர்களை மறுபடியும் அடிமையாக்குறீங்களே, இப்படி நீங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்ட உடனே அவங்களால பதில் சொல்ல முடியல. ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்குள்ள கர்த்தர் உணர்த்தின அந்த நீதி அப்படி. அப்புறம் 9ஆம் வசனம், பின்னும் நான் அவர்களை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியம் நல்லதல்ல. நம்முடைய பகைஞராகிய புறஜாதியார் நிந்திக்கிறது நிமித்தம் நீங்கள் நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா என்று ஒரு கேள்வியா அவங்க முன்னாடி வைக்கிறார். நானும் என் சகோதரரும் என் வேலைக்காரரும் இவ்விதமாகவா அவர்களுக்கு பணமும் தானியமும் கடன் கொடுத்திருக்கிறோம்? இந்த வட்டியை விட்டு விடுவோமாக. இப்போ விஷயம் என்னன்னா, இதெல்லாம் சொல்லி அவர் கன்ஃபரண்ட் பண்ணும்போது அவருடைய வாழ்க்கையை அவர் ஒரு முன்னுதாரணமாக முன்னாடி வைக்கிறார். நீங்கள் பாருங்க, நீங்கள் ஒரு வேளை இந்த ஊருக்கு வந்துட்டோம், இந்த ஊர்லேயே நமக்கு ஒரு பிழப்பு வேணும்ல, அதனால தானே வட்டிக்கு வாங்கணும், இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்கிறீங்களா? என்னுடைய சொந்த குடும்பத்தை பாருங்கள். நானும் என்னுடைய வேலைக்காரங்களும் நாங்களும் கூட நிறைய பேருக்கு கடன் கொடுத்துருக்கோம். நாங்கள் யாருக்கிட்டையும் வட்டி வாங்கலையே என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு அதை விட்டுருங்க, அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்லி ரொம்ப அருமையாக அதை சொல்கிறாரு. இப்போ என்ன நடக்குது? 11ஆம் வசனம், நீங்கள் இன்றைக்கு அவர்கள் நிலங்களையும் அவர்கள் திராட்சை தோட்டங்களையும் அவர்கள் ஒலிவ தோப்புகளையும் அவர்கள் வீடுகளையும் நீங்கள் பணத்திலும் தானியத்திலும் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் 101 விதமாக அவர்களிடத்தில் தண்டி வருகிற வட்டியையும் அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விடுங்கள் என்றேன். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை திரும்ப கொடுத்துவிட்டு இனி அப்படி அவர்களிடத்தில் கேட்க மாட்டோம், நீர் சொல்லுகிறபடியே செய்வோம் என்றார்கள். அப்பொழுது நான் ஆசாரியர்களை அழைத்து அவர்கள் இந்த வார்த்தையின்படி செய்ய அவர்களை ஆணையிடுவித்து கொண்டேன். ஸோ இதை சொன்ன உடனே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, மனம் திரும்பிட்டாங்க. உடனடியாக என்ன சொல்கிறாங்க? நாங்கள் போயிட்டு அவங்கக்கிட்ட வாங்கின வட்டியை பூரம் திரும்ப கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளவு ஆச்சரியம்! ஆனால் இந்த இடத்துல நெகமையா அதை கேட்டு, அப்படியா ரைட், சந்தோஷம், கொடுத்துருங்க அப்படின்னு போகாமல் என்ன செய்கிறாரு? ஆசாரியர்களை கூப்பிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட ஆணையிட சொல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தில் ஆணையிட்டால் அதற்கு பிறகு மீறுதல் செய்யவே முடியாது சொல்லிட்டு
அடுத்தால இன்னொரு காரியமும் பண்றாரு. 13ஆம் வசனத்துல, நான் என் வஸ்திரத்தை உதறி போட்டு, இப்படி இந்த வார்த்தையை நிறைவேற்றாத எந்த மனிதனையும் அவன் வீட்டிலும் அவன் சம்பாத்தியத்திலும் இருந்து தேவன் உதறி போட கடவர். இந்த பிரகாரமாய் அவன் உதறி போடப்பட்டு வெறுமையாய் போவானாக என்றேன். அதற்கு சபையார் எல்லோரும் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். பின்பு ஜனங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்தார்கள். இப்போ நெகமையா செய்த இன்னொரு காரியம், ஒரு பக்கம் தவற கண்டித்து உணர்த்தி கர்த்தருக்குள்ள கடிந்து கொண்டு அவங்கள மனம் திரும்புதலுக்குள்ள நடத்திட்டார். இப்போ கொஞ்சம் பேர் எல்லாரும் மனம் திரும்பி நாங்கள் கொடுத்துட்றோன்னு சொல்லிட்டாங்க, ஆணையிட சொல்லிட்டாரு. ஸோ தெளிவாயிருச்சு. இது போக அவருக்குள்ள இன்னும் கூட ஒரு எண்ணம் இருக்குது. இதோட முடியல, நம்ம கடமை இன்னும் ஒன்றும் செய்ய வேண்டியது இருக்குது. அது என்னன்னா, ஒருவேளை இந்த பணத்தை திரும்ப கொடுக்குற விஷயத்தில் சில பேருக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். அவங்க என்ன பண்ணக்கூடும், அவங்க போய் மற்றவங்க மனசை கலைக்கலாம், அல்லது அவங்க நிமித்தம் இந்த தேவ கோபத்துக்கு ஆளாகி அலங்கம் கட்டப்படக்கூடிய வேலை தடைபட்டு போகவும் வாய்ப்பு இருக்குது. ஆகையினால என்ன செய்கிறாரு, ரெண்டாக பிரிச்சிட்டாரு க்ளீனாக. மனம் திரும்பினவங்க ஒரு சைடில், இன்னொரு பக்கம் என்ன செய்கிறாரு, யாராவது ஒருத்தன் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னு சொல்கிறான்னா அவனுடைய பங்கு உதறி போட கடவுதுன்னு சொல்லிட்டார் க்ளீனாக. அவன் வீட்லேயும் அவன் சம்பாத்தியத்திலும் இருந்தும் தேவன் உதறி போட கடவர். இப்போ என்ன அர்த்தம், நீ கர்த்தருக்கு பயந்தா, அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தையின்படி நீ செய்தா நீ ஆசீர்வதிக்கப்படுவ. நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நீ எதையாவது ஒன்று செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கர்த்தரிடத்துல வந்து நீ என்ன செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை, உன் பங்கை அவர் உதறி போட்டு விடுவார் என்று சொல்லி தெளிவாக ஆண்டவருடைய நாமத்தில் பேசிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிறாங்க. ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய பக்தி விருத்தி அங்கே உண்டாகுது. இப்போ பாருங்களேன், இந்த அக்கிரம செயலை நெகமையா கண்டித்து கொள்ளாமல் அப்படியே விட்டுருந்தாருன்னு வைங்களேன், அப்போ என்ன ஆகிருக்கும், இந்த இன்ஜஸ்டிஸ் யூதர்களுக்குள்ள மறுபடியும் வந்து இதன் நிமித்தம் கர்த்தருடைய அரவணைப்பில் இருந்து அவங்க தங்களை இழந்து போயிருப்பாங்க. அதனால் அவங்க மறுபடியும் அவங்க வாழ்க்கையில் ப்ராப்ளம் வந்திருக்கும். ஆனால் ஒரே ஒரு மனிதன் நெகமையா, அவர் கர்த்தருக்குள்ளே சரியாக நடந்ததுனால அவரால் என்ன செய்ய முடிந்தது, இவ்வளவு மக்களையும் நீதியின் பாதையில் திருப்ப முடிந்தது. ஸோ 14ஆம் வசனம், நான் யூதா தேசத்தில் அதிபதியாக இருக்கும்படி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா எனக்கு கற்பித்த நாளாகிய அவருடைய 20ஆம் வருஷம் தொடங்கி அவருடைய 32ஆம் வருஷம் வரைக்கும் 12 வருஷ காலமாய் நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிற படியை வாங்கி சாப்பிடவில்லை. எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனத்துக்கு பாரமாயிருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சைரசமும் வாங்கினதும் அல்லாமல் 40 சேக்கல் வெள்ளியும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ தேவனுக்கு பயந்ததினால் அப்படி செய்யவில்லை. ஒரு வயலையாவது நாங்கள் கொள்ளவில்லை. அந்த அலங்கத்தின் வேலையிலே முயன்று நின்றேன். என் வேலைக்காரர் அனைவரும் கூட்டமாய் அந்த வேலைக்கு கூடி வந்தார்கள். யூதரும் மூப்பருமான 150 பேரும் எங்களை சுற்றி இருக்கிற புறஜாதியாரிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்தவர்களும் என் பந்தியில் சாப்பிட்டார்கள். நாளொன்றுக்கு ஒரு காளையும் முதல் தரமான 6 ஆடும் சமைக்கப்பட்டது. பட்சிகளும் சமைக்கப்பட்டது. 10 நாளைக்கு ஒரு தரம் நானாவித திராட்சை ரசமும் செலவழிந்தது. இப்படியெல்லாம் இருந்தபோதும் இந்த ஜனங்கள் பட்டபாடு கடினமாய் இருந்தபடியினால் அதிபதிகள் வாங்குகிற படியை நான் வாங்கவில்லை. இவ்வளோ ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை ஆண்டவர் நெகமையா மூலமாக கொடுக்குறாருன்னா, நெகமையா ஒரு பிரதான ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு. ஒரு ஆளுநர் பொறுப்பு இவருக்கு கொடுக்கப்படுது. இவர் மக்கள் மீது ஒரு அதிபதியாக இருக்கிறாரு. அப்போ இவரும் இவருடைய வேலைக்காரங்களும் இதுக்கு முன்பு இருந்த அதிபதிகள் போல மக்கள்கிட்ட வரி வாங்கி இவங்க சாப்பிட முடியும். மக்கள்கிட்ட அவங்க வெள்ளி வாங்க முடியும். எதையுமே நான் வாங்கலை. கர்த்தர் மீது நான் பயபக்தியாக இருந்ததுனால எதையுமே நான் பெற்றுக்கொள்ளலைன்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் அவர் மன ரம்யமாக இருந்தார் என்பதையும்
அதற்கு மீறி தன்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து மக்களுக்கு உதவி செய்தார் என்பதையும் காண முடியுது. பாருங்க, சொல்றாரு, ஒரு வயலையாவது நாங்கள் கொள்ளவில்லை. ஆனா என்ன பண்ணாங்களாம், அவருடைய சுற்றி இருந்த ஜனங்க என்ன செஞ்சாங்க, கர்த்தருக்கென்று நிறைய பேருக்கு சாப்பாடு போடுறாங்க. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும், ஒரு நாள் இல்லை, ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு காளை முதல் தரமான ஆடு, 6 ஆடு சமைச்சு ஒரு காளையை சமைக்கிறாங்க. அப்புறம் பறவை பட்சிகள் கொடுக்கப்பட்டதுன்னா சிக்கன் அண்டு மட்டன் அல்லது பீஃப் எல்லாமே எவ்ரிடே அவங்க வீட்டில் ப்ரிப்பேர் ஆகி கொடுக்கப்படுகிறது. இவ்வளவு தூரம் அவங்க கொடுத்தும் கூட மக்கள் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இந்த வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க. அதனால் அவர் சொல்கிறார், நான் எனக்கு எந்த விதமான கூலியும் என்னுடைய வேலைக்கென்று நான் வாங்கவே இல்லைங்கிறார். இப்போ இதுவும் எதை காண்பிக்குது, கைகளில் பரிசுத்தம், தூய்மையோடு இருந்தார் நெகமையா. இப்படியெல்லாம் செய்து முடித்துட்டு அவர் கடைசியில் என்ன தெரியுமா சொல்கிறாரு, 19ஆம் வசனத்தில். இது வேறு யாருக்கிட்டையும் அவர் சொல்லி காட்டல. அவர் என்னன்னா, இந்த 15ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் இதை வாசிக்கிற கர்த்தருடைய ஜனங்களாகிய நம்மக்கிட்ட தான் சொல்கிறாரு தவிர அங்கிருந்தவங்க கிட்ட அதை அவர் சொல்லலை. சொல்கிறாரு 19ஆம் வசனத்தில், என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியையும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். இப்போது மனிதர்களுடைய பார்வையின் நிமித்தம் நான் இவ்வளவுலாம் செஞ்சிடேன் பாரு, நான் எவ்வளோ நல்லவனாக இருக்கிறேன்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கலை. ஆனால் தேவனிடத்தில் பணிவோடு வேண்டிக் கொள்ளுகிறாரு, ஆண்டவரே, நான் செய்கிற நன்மைகளின்படி என்னை நினைவு கூரும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறார். அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம காணக்கூடிய உதாரணங்கள், படிப்பினைகள் இவைகள் தான். என்னென்னா, மக்கள் வேதனைப்பட்டு கதறினப்போ அதை அவர் அலட்சியம் பண்ணலை, அதை கேட்டு செவி கொடுத்தாரு நெகமையா. அடுத்தது, நடந்த அநியாயத்தை தைரியமாக எதிர்த்தார். அதற்கு தேவ பக்தி அவருக்கு காரணமாக இருந்தது. அதே நேரத்தில் மக்களை மனம் திரும்பும்படி கர்த்தர் செய்கிறாரு. நெகமையா கடிந்து கொண்டிருந்தாலும் அதை அவங்க நெகட்டிவாக எடுத்துட்டு அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி போயிருக்கலாம், கலகம் பண்ணியிருக்கலாம். ஆனால் மனம் திரும்பும்படி கர்த்தர் செய்கிறார். நான் நேற்று ஒரு அருமையான செய்தி கேட்டேன். ஆபிரகாம் அண்ணன் கொடுத்த செய்தியில் அவங்க சொன்னாங்க, வல்லமை அதிகாரம்னு 2 இருக்குது. வல்லமை அப்படிங்கிறது என்னென்னா, கர்த்தருடைய நாமத்தில் பெரிய காரியங்கள் செய்வது. நீங்களும் நானும் செய்யக்கூடிய வேலைகளில் நம்ம ஞானத்தோடு ஒரு பெரிய ஒரு அறிவோடு செய்யக்கூடிய ஒரு காரியம், அது எல்லாமே வல்லமையினால் கர்த்தர் நமக்கு கொடுக்கறது. அதே மாதிரி அது இயல்பான வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, குணமடைதல், நோயாளிகளை சொஸ்தமாக்குதல், பிசாசுகளை துரத்துதல், இதெல்லாம் வல்லமையின் அடையாளம். இதை கர்த்தர் கொடுக்கிறார். 2வது என்னென்னா, அதிகாரம் என்பது. அதிகாரம் என்பதற்கு அழகாக ஒரு உதாரணம் சொன்னாங்க. ஒரு பெரிய யானை, அந்த யானை என்ன செய்யுமா, அது எவ்வளவோ டன் வெயிட்டை கூட அது என்ன செஞ்சிடும், அசாத்தியமாக தன்னுடைய கைகளில் அது தூக்கி கொண்டு போகும். அது அதனுடைய வல்லமை. ஆனால் அதிகாரங்கிறது என்ன, அவ்வளவு வல்லமை உள்ள ஒரு யானையை ஒரு யானை பாகன் என்ன செய்கிறான், ஒரு சின்ன குச்சியை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் போன்னு சொல்கிறான், அது போகுது. அதை இதை தூக்குன்னு சொல்கிறான், அது தூக்குது. அப்போது பாகனுக்கு கீழ்ப்படிந்து அது என்ன செய்யுது, அவனுக்கு நடக்குது பார்த்தீங்களா. அப்போ அந்த பாகன்ட்ட இருக்கிறது என்னது, அதான் அதிகாரம். அது மாதிரி இப்போ நம்மளும் பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய இடங்களில் கர்த்தர் நமக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுக்குறார். நம்ம சில சமயங்களில் நம்ம சொல்கிறோம், அதை கேட்டு மற்றவங்க கீழ்ப்படுகிறாங்க, மக்கள் மத்தியில் ஒரு பயம் உண்டாகுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், கர்த்தர் கொடுத்துருக்கிற அதிகாரம். அப்போது we are understanding very cleanly that God provides us. இது 2மே. அதை அவர் கொடுக்கலன்னா நம்ம பேச்சுக்கு nobody will listen to it, யாரும் செவி கொடுக்கவும் மாட்டாங்க. அதே நேரத்தில் நம்மளால் ஒன்றும் செய்யவும் முடியாது. அப்போ இந்த இடத்துல தன்னிடத்தில் தேவன் கொடுத்திருக்கிற வல்லமையும் அதிகாரத்தையும் சரியான முறையில் அவர் பயன்படுத்தி மக்களை எச்சரித்தார். மனம் திரும்புதலுக்குள்ள கர்த்தர் அவங்கள வழி நடத்தினார். அதுக்கு பிறகு என்ன நடக்குது, தனது வாழ்க்கையில் ஒரு முன்னுதாரணமாக அவர் இருந்ததுனால அவரையே அவர் ஒரு எக்ஸாம்பிளாக காட்ட முடிந்தது. இப்போ அவரும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கரெக்டாக நடக்கலைன்னு வைங்களேன்,
அவங்க என்ன சொல்லிருவாங்க, "ஆமா நாங்க மட்டுமா வட்டி வாங்குறோம், நீயும் தானே வாங்குற. நீ என்ன பெரிய வித்தியாசம் எங்களுக்கு சொல்றன்னு" கேட்பாங்களா, மாட்டாங்களா? அப்போ சொல்லக்கூடிய நம்ம ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் என்கிற ஒரு காரியம். கடைசியா நெகமியாவுடைய தேவ பக்தி மற்றும் அன்பு. இவர் என்ன செஞ்சாரு? இது எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறாரு. கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் வைராக்கியத்தோடு செய்றாரு. செஞ்சு முடிச்சுட்டு மக்கள்ட்ட பாராட்ட எதிர்பார்க்கல. கர்த்தரிடத்துல தான் தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்தினாரு. அருமையா ஜெபம் பண்ணார். ஆக இதிலிருந்து நம்ம இந்த காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். இப்ப நம்மளும் நம்ம வாழ்க்கையில இதே போல ஆண்டவர் கொடுத்திருக்கிற வல்லமையையும், அதிகாரத்தையும் சரியா பயன்படுத்தி நம்மளுடைய வேலைகளை செய்வதற்கும் சரி, மற்ற விஷயங்கள்லயும் சரி, நம்ம செய்ய வேண்டும் என்கிற பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென். நான் ஒரு சின்ன ஒரு சாட்சியும் சொல்ல விரும்புறேன். நேற்று எனக்கு ரிலீஸ் இருந்தது. அந்த ரிலீஸ்ல பார்த்தீங்கன்னா, நான் ரிலீஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கரெக்ட்டா அந்த நாள்ல நான் நல்ல ஓய்வு எடுக்க தயாராக ஆண்டவர் உதவி செஞ்சார். எனக்கு அந்த ரிலீஸை ஸ்டார்ட் பண்ணும்போதே, இப்ப நான் ஒரு ஜெபம் பண்ணினேன். தனி அறையில உட்கார்ந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் சமூகத்தில ஒப்புக் கொடுத்தேன். ஆண்டவரே, இத ஃபுல்லா நான் செய்து முடிக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி. அதே மாரி ரிலீஸ் ஆரம்பிச்சதுலேருந்து நெறைய அடுக்கடுக்கா ப்ராப்ளம்ஸ் வந்தது. ஒவ்வொரு கட்டத்திலயும் கர்த்தர் உதவி செஞ்சாரு. ஏறக்குறைய ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்தோம். இரவு 11:30 மணிக்கு தான் முடித்தோம். அந்த அவ்வளவு மணி நேரம் எனக்கு பார்த்தீங்கன்னா, டீம்ல அவ்வளவு கோஆப்பரேஷன கர்த்தர் குடுத்தாரு. சொல்றதெல்லாம் கரெக்ட்டா பண்றாங்க. டீமும் ரொம்ப ஷார்ப்பா வேலை செஞ்சாங்க. எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதற்கு கர்த்தர் உதவி செஞ்சார். உண்மையிலேயே கர்த்தர் கொடுத்த அந்த வல்லமைக்கும், அதிகாரத்துக்கும் ஸ்தோத்திரம். அதே மாரி உங்களுக்கும் இதே மாரி நெறைய விஷயங்கள கர்த்தர் செய்றாருன்னு நம்புறேன். உங்க வாழ்க்கையில இருந்து ஏதாவது சாட்சி சொல்ல விரும்புனா நீங்க ஷேர் பண்ணுங்க.